வணக்கம். நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் டிவிகேக்கு 118 சீட்டு வேணும் பெரும்பான்மை இருக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் 1 டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸோட இருக்கிறது. ஆப்ஷன் 2 டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறது, அது ஹைப்போதெட்டிக்கல். ஆப்ஷன் 3 டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறது. ஸோ இதை வச்சாதான் ஒரு 118 சீட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கான சிஎம் இதுக்கு கிடைக்கும். இந்த 3 ஆப்ஷன் தான் ஒரே வழி. அதுக்கேற்ற மாதிரி நேற்று கவர்னருக்கு விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுங்கன்னு லெட்டர் போட்டதுனால இன்னைக்கு அந்த கவர்னர் அதுக்கு பதில் தெரிவிச்சிருக்காரு. என்ன தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அதிக பெரும்பான்மை இல்லை, அதனால நீங்க முதல்ல அதிக பெரும்பான்மை 118 சீட்டை எனக்கு காமிங்க, காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால திட்டமிட்டபடி நாளைக்கு விஜயோட சிஎம் செரிமோனி நடக்கல. ஸோ அவர் காலக்கெடுலாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் இவங்க தாவேகா தரப்புல 2 வாரம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 வாரத்தில் அவங்க 118 இது ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதுக்கிடையில சில சுவாரஸ்ய விஷயங்கள் நேற்றும் இன்னைக்கு காலையில் வரைக்கும் சில சுவாரஸ்ய விஷயங்கள் நடந்திருக்கு. அது என்னன்றது கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டிவிகே ஏடிஎம்கே கூட பேசின மாதிரியும் ஏடிஎம்கே சில டிமாண்ட்ஸ் வச்சா மாதிரியும் லீமா மார்டின், அதாவது லாட்ரி மார்டினோட ஒய்ஃபும் ஆதவ் அர்ஜுனாவோட மாமியாரும் ஏடிஎம்கேல எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட பேசியிருக்காரு டிவிகே. ஸோ இபிஎஸ் நல்ல ஒரு முடிவை தெரிவிப்பார், அவர் தான் தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி. 2வது, அவங்க மறைமுகமா இது உறுதிப்படப்பட்ட விஷயம் இல்லை, ஆனால் செவி வழியா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ். அவங்க இபிஎஸ் என்ன டிமாண்ட் வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் தான் சிஎம், நான் தான் சிஎம்ன்ற மாதிரியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் 2.5 வருஷம் இபிஎஸ் சிஎம், 2.5 வருஷம் விஜய் சிஎம்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா இது விஜய் ஒத்துப்பாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தான் சிஎம்ன்றதை நிறுத்தி தான் மக்கள் மாற்றம் என்னன்னு ஓட்டு போட்டு வருவாங்க. அது மாதிரி இபிஎஸ் கொண்டு வருது, எந்த அளவுக்கு ஒத்து வருவான்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்குல்ல. அப்ப மீதி இருக்கிற தேவைப்படுற 12 சீட்டு, இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் நேற்று போட்ட வீடியோவில் இருக்கு. அந்த 118 என்ன கணக்கில் வரும், 116 என்ன கணக்குன்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க, நான் மேலே கார்ட்ஸ்லாம் தரேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் டிஎம்கேவோட கூட்டணி இது முடிஞ்சுது அப்படின்ட்டு மாணிக்க தாகூர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ். ஸோ அவங்க காங்கிரஸ் இப்போ டிவிகே கூட போக ரெடியா இருக்கு. ஸோ காங்கிரஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 எம்எல்ஏ இருக்காங்க. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க இன்னும் எந்தவித முடிவும் சொல்றேன், நாங்கள் போகிறோம் சொல்ல, போக மாட்டோம்னு சொல்ல. ஸோ அதுவும் ஒரு சஸ்பென்ஸ்லேயே இருக்கு. அப்புறம் இன்னொரு 2 கட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கண்டிப்பாக தாவேகா கூட போக மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டிஎம்டிகே பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் நாங்களும் கண்டிப்பா தாவேகா கூட போக மாட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டிஎம்கே கூட்டணி இருக்கிற கட்சி இவங்க 2 பேரும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நேற்று விசிகே திருமாவளவன் அந்த பல்ட்டி அடிச்சிருக்காரு. என்னன்னா, நாங்க தாவேகாவை நேரடியா நான் அட்டாக் பண்ணியே பேசல, நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன், தாவேகாவை நான் அட்டாக்கே பண்ணலன்னு சொல்லிடுறேன். ஆனா பழைய வீடியோ யூடியூப்ல எல்லா வீடியோவும் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும் அவர் தாவேகாவை எப்படி பேசினாரு, விஜய் எப்படி பேசினாரு. 2வதுன்னா, அப்புறம் நேற்று இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா, கூட்டாட்சி முறைக்கு மக்கள் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன இன்டெரக்டா சொல்ல வர்றாருன்னா, நான் அலைன்ஸ் வர ரெடி, ஆனா எனக்கு ஏதாவது மந்திரி பதவியோ இல்லை வேற ஏதாவது ஒரு இதுலயோ அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அந்த பெனிஃபிஷியஸ்லாம் அவர் மேபி அவர் போகலாம், அவர் போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. தாவேகா கிட்ட ஒரு அழைப்பு வந்தா போயிடுவாரு. ஆனா இப்போதைக்கு காங்கிரஸ் மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறது உறுதியாயிருக்கு 5. ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்கான்னு தெரியாது. அதே மாதிரி பாமகவும் ஆதரவு தெரிவிக்கான்னு தெரியல. ஸோ நாளைக்கு செரிமோனின்றதுனால இன்னும் 2 வாரத்துக்கு இந்த பேரம், இந்த விஷயங்கள் எல்லாமே போகும். ஸோ விஜய்க்கு இது ஒரு சவாலான விஷயம், எப்படி இது அணுக போறான்னு தெரியல. ஒருவேளை நான் நேற்று சொன்ன மாதிரி ஆப்ஷன் 4 எந்த கட்சியுமே அவருக்கு ஆதரவு தரல, ஆதரவு கொடுத்தும் 118 வர முடியல, இல்ல 116 தான் நிற்கிறாருன்னா கண்டிப்பா கவர்னர் கூப்பிட மாட்டாரு ஆட்சி அமைக்கிறதுக்கு. நீங்க அமைச்சு 2 வாரத்துல என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லிதான் இப்பயே கூப்பிட்டுருக்கணும். அவர் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நீடிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா பிரசிடென்ஷியல் ரூல் இல்ல கவர்னரோட கொண்டு 6 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு ஃபுல் எலெக்ஷன் நடக்கும். அப்ப மறுபடியும் இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வெளியே வந்துட்டதுனால மறுபடியும் டிவிகே அண்ட் காங்கிரஸ் கூட்டணி சேரலாம், ஏடிஎம்கே வேலையாக கூடிய கூட்டணி சேரலாம், ஈவன் பாமக கூட கூட்டணி கணக்கே மாறும் கம்ப்ளீட்டா.
இல்லை சீமான் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காரு 0 சீட்டுன்னா அவரோட நிலைப்பாட்டை மாற்றி கூட்டணி நானும் வரேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு திராவிட கழகத்துக்கூடயோ இல்லை ஈவன் டிவிகே கூட அவர் கை கொடுத்து கணிசமான சீட்டை வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் என்ன ஆகுது என்னன்னா. வேற ஏதாச்சும் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆர் நியூஸ் ஆர் அப்டேட்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. வணக்கம்.